ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்பேதிய சேனல். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 5ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 2 இயல் 3 அதில் விதை திருவிழா அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம விதைக்குள்ளே போகலாம். இயல் 3 விதை திருவிழா. காலை வழிபாட்டு கூட்டத்தில் தலைமை ஆசிரியர் கூறிய செய்தி மாணவர்களின் உள்ளத்தை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. காரணம், அருகிலுள்ள மேல்நிலை பள்ளியில் நடைபெறும் விதை திருவிழாவிற்கு அடுத்த வாரம் அவர்களை அழைத்து செல்ல போகிறார்கள். அன்று முழுவதும் அங்கு நடைபெறும் நிகழ்வுகளை தம் நண்பர்களுடன் கண்டு மகிழலாம் அல்லவா? காலை வழிபாட்டு கூட்டத்தில் ஸ்கூலில் தலைமை ஆசிரியர் கூறிய செய்தி மாணவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்துச்சான். ஏன்னா அங்கே அருகில் இந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஃபுல்லாக ஒரு ஸ்கூலில் விதை திருவிழா நடைபெறப்போ தான் அடுத்த வாரம். அதனால் அங்கே இவங்களையும் இந்த ஸ்கூல் பிள்ளைங்களையும் அழைச்சிட்டு போகிறதுக்கு ரெடி பண்ணாங்களாம். அன்னைக்கு முழுவதும் அங்கே நடைபெறும் நிகழ்வுகளை பார்த்து நம்மளோட நண்பர்களோட ஜாலியாக இருக்கலாம்ல. அதனால எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான். விதை திருவிழா தொடர்பான துண்டு விளம்பரத்தாள்களை தலைமை ஆசிரியர் வகுப்பாசிரியர்களிடம் வழங்கினார். நம் பள்ளியிலிருந்து விதை திருவிழாவில் மாணவர்கள் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு கூறினார். விதை திருவிழா தொடர்பான துண்டு விளம்பரத்தாளெல்லாம் தலைமை ஆசிரியர் வகுப்பாசிரியர்களிடத்தை கொடுத்தாராம். கொடுத்தோடனே நம் பள்ளியிலிருந்து விதை திருவிழாவுக்கு மாணவர்களை அழைச்சிட்டு போகிறதுக்காக இவங்களும் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஏற்பாடெல்லாம் பண்ண சொன்னாங்களாம். தலைமை ஆசிரியரிடமிருந்து பெற்ற விளம்பரத்தாள்களை ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வழங்கினர். துண்டு விளம்பரத்தாளில் உள்ள செய்திகளை படித்து பார்க்க செய்தனர். தலைமை ஆசிரியர் வாங்கின விளம்பரத்தாள்களை ஆசிரியர்கள்லாம் அந்தந்த கிளாஸ் மாணவர்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்புறமா துண்டு விளம்பரத்தாளில் செய்திகளெல்லாம் படித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மாணவர்கள் விளம்பரத்தை படித்து புரிந்து கொண்டனர். விதை திருவிழாவில் தங்களுடைய பள்ளி சார்பாக என்னென்ன படைப்புகளை வழங்கலாம் என குழுவில் கலந்துரையாடினர். பின்னர் தாங்கள் திரட்டிய படைப்புகளை ஆசிரியரிடம் காண்பித்து அனுமதி பெற்றனர். விதை திருவிழாவுக்கு செல்லும் நாளை ஆவலுடன் எதிர்பார்க்க தொடங்கினர். மாணவர்கள் எல்லாம் வாங்கின விளம்பரத்தை படித்து புரிஞ்சுக்கிட்டாங்களாம். அப்புறமா விதை திருவிழாவுக்கு தங்களுடைய பள்ளி சார்பாக என்னென்ன படைப்புகள்லாம் வழங்கலாம் அப்படின்னு எல்லாம் ஒரு குழுவாக பேசிகிட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் சென்று ஒவ்வொரு மாணவர்களும் திரட்டிய படைப்புகள் எல்லாம் அவங்கவுங்க ஆசிரியர்கிட்ட கொண்டாந்து காட்டினாங்களாம். காட்டினோன்னே ஆசிரியர்கள்ட்ட காட்டி அனுமதி பெற்றோன்னே விதை திருவிழாவுக்கு செல்லும் நாளை எப்போ வரும் அப்படின்னு ரொம்ப ஆளோட எதிர்பார்க்க தொடங்கினாங்களாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய கண்டினியூஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். Bye friends, thank you for watching.